மகாபாரதம். கதாபாத்திரங்களும் உறவு முறையும். பாண்டு பஞ்ச பாண்டவர்களின் தந்தையார் ஆவார். பாண்டுவிற்கு இரு மனைவியர். முதல் மனைவி குந்திதேவி, இரண்டாவது மனைவியின் பெயர் மாத்ரி. குந்தி இவருடைய முதல் மனைவியாவார். பாண்டு விசித்திர வீரியனின் மனைவியான அம்பாலிகா வேதவியாசருடன் கூடி பிறந்தவர். வேதவியாசருடன் அம்பாலிகா கூடிய போது முனிவரது தோற்றங்கண்டு வெளிறிப் போனமையால் பாண்டுவும் வெளிறிய தோற்றத்திற் பிறந்தார். பாண்டு மன்னன் வேட்டையாடுவதில் விருப்பம் உடையவன். ஒரு முறை வேட்டைக்குச் செல்லும் போது இணை மான்களில் ஒரு மானைக் கொன்று விடுகிறான். குந்தி பஞ்ச பாண்டவர்களின் தாயார் ஆவார். இவர் பாண்டுவின் முதல் மனைவியாவார். மேலும் கிருஷ்ணனின் தந்தையாகிய வாசுதேவனின் சகோதரியுமாவார். சூரசேனனின் மகளாகிய பிரீதா என்ற இயற்பெயருடைய இவர் குந்தி போஜ மன்னனால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டதால் குந்தி என்ற பெயர் பெற்றார். சாந்தனு மகாபாரத கதையில் வரும் அஸ்தினாபுரத்தின் அரசன் ஆவார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களும் இவரது வழித்தோன்றல்கள் ஆவர். கங்காதேவியை மணந்ததால் வீட்டுமர் பீஷ்மர் எனும் மகனும் சத்யவதி எனும் பரதவகுலத்தைச் சேர்ந்தவரை மணந்ததால் கௌரவரின் மூதாதையான சித்ராங்கதன் எனும் மகனும் பாண்டவரின் முதாதியான விசித்திரவீரியன் எனும் மகனும் இவருக்கு உள்ளனர். சாந்தனு இறந்த பின் சத்யவதி பீஷ்மரின் துணையோடு நாட்டை ஆண்டு வந்தாள். வீடுமர் அல்லது பீஷ்மர் மகாபாரதத்தின் தலையாய கதை மாந்தர்களில் ஒருவர் ஆவர். பீஷ்மர் சாந்தனுவிற்கும் கங்கைக்கும் மூத்த மகனாகப் பிறந்தார். சாந்தனு துஷ்யந்தனுக்கும் பரதனுக்கும் அடுத்த அரசன் ஆவார். பீஷ்மர் அரசியலை தேவர்களின் குருவான பிரகஸ்பதியிடம் இருந்தும் வேதங்களை வசிஷ்டரிடம் இருந்தும் வில்வித்தையை பரசுராமரிடம் இருந்தும் கற்றுக்கொண்டார். தன் தந்தை சத்தியவதி பால் கொண்ட விருப்பினை நனவாக்க பிரம்மச்சாரியாக வாழ்ந்தது மட்டுமன்றி அரசாட்சியையும் துறந்தார். இதனால் இவர் பெற்றதே இச்சா மரணம், தான் விரும்பும் போதே மரணம் என்ற வரமாகும். போரின் போது சிகண்டி என்பானை முன்னிறுத்தி பாண்டவ சேனை சண்டையிட பீஷ்மரோ அவன் முற்பிறப்பில் தன்னைக் கொல்வேன் என்று வஞ்சனமுரைத்த பெண்ணென்றுணர்ந்து பெண்ணைக் கொல்லல் அறமாகாது என்று தன்னுடைய அம்பு தாக்கவும் திரும்பத் தாக்காமல் இருந்தார். ஆயினும் தன் தந்தையிடம் பெற்ற இச்சா மரண வரத்தினால் அம்பு படுக்கையில் இருந்தும் உயிர் நீங்காமல் தன் உயிரை நீக்க விரும்பிய போதே உயிர் நீத்தார். மகாபாரத போருக்கு பின்னர் தருமனுக்கு நல்லுபதேசங்களையும் அதனைத் தொடர்ந்து விஷ்ணு சஹஸ்ர நாமம் எனும் பக்த நூலையும் தந்துள்ளார். வசிட்டர், வசிஷ்டர், மாமுனிவர், மகரிஷி, மகா இருடி 7 புகழ்பெற்ற இருடிகளுள் ரிஷிகளுள் ஒருவர். வேத காலத்தில் வாழ்ந்ததாக கூறப்படும் மாமுனிவர்களுள் இவரும் ஒருவர். வேதங்களின் பல மந்திரங்களை இவர் உருவாக்கியுள்ளார். இவர் பேரைக் கொண்ட பல சுலோகங்கள் இருக்கு வேதத்தின் 7ஆம் மண்டலத்தில் உள்ளது. இருக்கு வேதத்தில் இந்த 7வது மண்டலத்தில் இருக்கும் 7.33 இல் 10 அரசர்களின் மாபெரும் போர் என்னும் நிகழ்ச்சியில் இவருடைய குடும்பத்தாரும் இவரும் ஆற்றிய பணியே போற்றப்படுகின்றது. மாந்தகுலத்தைச் சேர்ந்த ஒருவரை புகழும் ஒரே சுலோகம் இத்வே என்பர். இவர் பெயரால் வழங்கும் நூல் வசிட்ட சம்ஹிதை. இவரது மனையாளின் பெயர் அருந்ததி. தேவலோக பசுக்களான காமதேனு மற்றும் நந்தினி இவையிரண்டையும் இவரே பராமரித்து வந்தார். மன்னர் கௌசிகர் இப்பசுக்களை பறிக்க முயன்று அதில் தோற்று பின்பு நோன்பிருந்து தன் தவ வலிமையால் பிரம்ம இருடி விசுவாமித்ரர் என்று பெயர் பெற்றார். பரசுராமர் அல்லது பரசுராம பார்கவர் என்பவர் இந்து புராணங்களில் விஷ்ணுவின் 6வது அவதாரம் ஆவார். இவரது காலம் திரேத யுகம் ஆகும். இவர் ஜமதக்னி முனிவரின் மகன் ஆவார். பரசு என்றால் கோடாலி என்று பொருள். இவர் கடுந்தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து ஒரு கோடாலியை பெற்றார். அதனால் இவர் பரசுராமர் என்று அழைக்கப்படுகிறார். கடல் கொந்தளித்த போது இவர் அதனை அடக்கி கொங்கணக் கடற்கரை பகுதிகளைக் காத்தார் என்பதும் தொன்ம நம்பிக்கை. விதுரன் அஸ்தினாபுரத்தின் அரசிகளான அம்பிகா, அம்பாலிகா ஆகியோரின் பணிப்பெண்ணின் மகன் ஆவார்.
இவர் யமதர்மனின் அவதாரமாகவும் கருதப்படுகிறார். இவர் வியாசருக்கும் அப்பணிப்பெண்ணுக்கும் பிறந்தவர். இவர் திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் சகோதரன் முறை ஆவார். விதுரன் அவர்களுக்கு அமைச்சராக இருந்தார். அம்பிகா காசி மன்னனின் மகளும் அஸ்தினாபுரத்து மன்னன் விசித்திரவீரியனின் மனைவியும் ஆவார். இவரும் இவருடைய சகோதரிகளான அம்பா, அம்பாலிகா ஆகியோரும் தங்களுடைய சுயம்வரத்தின் போது பீஷ்மரால் வலுக்கட்டாயமாக கொண்டு செல்லப்பட்டனர். பீஷ்மர் இவர்களை சத்யவதியிடம் விசித்திரவீரியனின் திருமணத்திற்காக ஒப்படைத்தார். விசித்திரவீரியன் இறந்து விட்டதால் அரசுக்கு வாரிசு வேண்டி சத்யவதி தனது மற்றொரு மகனான வியாசரிடம் அம்பிகாவை அனுப்பி வைத்தார். அப்போது அச்சத்தினால் அம்பிகா தனது கண்களை மூடிக்கொண்டாள். அவர்களுக்கு பிறந்த திருதராஷ்டிரன் குருடனாகப் பிறந்தார். இவரின் புதல்வர்களே கௌரவர்கள் எனப்படுகின்றனர். இரண்டாம் முறை அம்பிகா செல்லாமல் தனது வேலைக்காரியை அனுப்பினாள். அவர்களுக்கு பிறந்தவரே விதுரன் ஆவார். சகுனி, கௌரவர்களின் தாயான காந்தாரியின் தம்பி ஆவார். இவர் தனது மருமகனான துரியோதனனிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். இவர் பாண்டவர்களுடன் சூதாடி அவர்களுடைய நாட்டை தனது மருமகனுக்கு வென்று கொடுத்தார். இவர் பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவனால் கொல்லப்பட்டார். மாதுரி, மாதுரா அரசின் இளவரசியும் பாண்டுவின் இரண்டாவது மனைவியும் ஆவார். பாண்டு அத்தினாபுரம் செல்லும் வழியில் மாத்ரா அரசன் சாலியன் என்னும் அரசனைச் சந்தித்தான். பின்னர் இருவரும் நண்பர்கள் ஆயினர். பின்னர் சாலியன் மாதுரியை பாண்டுவுக்கு மணமுடித்து வைத்தான். நகுலன், பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாத்ரியின் புதல்வராவார். இவர் அஸ்வினி தேவர்களின் மூலமாக பிறந்தவர். இவரும் சகாதேவனும் இரட்டையர்கள் ஆவர். நகுலனும் சகாதேவனும் குதிரைகளையும் பசுக்களையும் காக்கும் வரம் பெற்று விளங்கினர். நகுலன் மிகவும் அழகானவராக கூறப்பட்டுள்ளார். தருமன், பாண்டு மற்றும் குந்தி ஆகியோரின் மகன் ஆவார். இவர் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவர். இவர் துர்வாச முனிவரின் வரத்தின் காரணமாக குந்திக்கு யமதர்மன் மூலம் பிறந்தவர். குருச்சேத்திரப் போரில் பாண்டவர்களின் தலைவராய் இருந்தவர். இவர் அத்தினாபுரம் மற்றும் இந்திர பிரசித்தம் ஆகியவற்றின் அரசர். இவர் அறிவியல், மதம் மற்றும் நிர்வாகத் திறமை கொண்டவராய் திகழ்ந்தவர். தருமரின் தந்தை பிராமணர் ஒருவரால் சபிக்கப்பட்டார். அந்த சாபத்தின் விளைவாக தருமரின் தந்தை அரச பதவியைத் துறந்து தம் மனைவியரோடு வாழ்ந்து வந்தார். ஒரு காலத்தில் குந்தி, தருமரின் தாய், துருவாச முனிவரிடம் வரம் வேண்டியிருந்தாள். அதை இப்போது தனபதியிடம் தெரிவித்தாள். அதன்படி அவள் இறைவனிடம் பிள்ளை வரம் வேண்டினாள். அவ்வாறு பிறந்த பிள்ளைதான் தருமர். யமனுக்கு தருமன் என்னும் பெயர் உண்டு. வீமன் பாண்டு மற்றும் குந்தி ஆகியோரின் மகன் ஆவார். இவர் வாயு பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்தவர். இவர் மிகுந்த வலிமையுடையவர். இவர் காட்டில் வசித்த பொழுது இடும்பி என்ற பெண்ணை மணம் செய்து கொண்டார். இவர்களின் மகன் கடோர்கஜன். மேற்கு இந்தியாவில் பாயும் பீமா ஆறானது இவரது பெயராலேயே அழைக்கப்படுகிறது. பார்பாரிகன் இவரது பேரன். அருச்சுனன் அல்லது அர்ஜூனன் பஞ்ச பாண்டவர்களில் மூன்றாமவன். கிருஷ்ணரின் நண்பன். சிறந்த வில் வித்தைக்காரராக சித்தரிக்கப்படும் இவன் பாண்டவர் மற்றும் கௌரவர்களுக்கு குருவான துரோணரின் முதன்மையான சீடன். பகவத்கீதையானது குருட்சேத்திரப் போரின் முன் இவனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலாக மகாபாரதத்தில் இடம்பெறுகிறது. இவனுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் ஆவன: விஜயன், தனஞ்சயன், காண்டீபன். சகாதேவன் பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாத்ரியின் புதல்வராவார். இவர் அஸ்வினி தேவர்களின் மூலமாக பிறந்தவர். இவரும் நகுலனும் இரட்டையர்கள் ஆவர். பாண்டவர் ஐவரில் சகாதேவனே இளையவர் ஆவார். மேலும் அவர்களில் சகாதேவனே புத்திக்கூர்மை மிக்கவர். தன்னுடைய சகோதரன் நகுலனைப் போல் வாழ்வீச்சில் சிறந்தவராக விளங்கினார். இவர் மகத நாட்டு மன்னனான ஜராசந்தனின் மகளை மணந்து கொண்டார்.
இவரது மச்சினனின் பெயரும் சகாதேவன் ஆகும். துரியோதனன் கௌரவர்களில் மூத்த சகோதரனாவான். இவனுக்கு கடைசி வரை கர்ணன் உற்ற தோழனாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவன் குருட்டு அரசனான திருதராஷ்டிரனதும் காந்தாரியினதும் மூத்த மகன். பீமனால் தொடை பிளந்து கொல்லப்படுகிறான். துச்சாதனன் இந்த இதிகாசத்தின்படி கண்பார்வையற்ற மன்னனான திருதராட்டிரனுக்கும் அவரது மனைவியான காந்தாரிக்கும் பிறந்த 100 பிள்ளைகளுள் ஒருவனே இவன். துச்சாதனன் பிறப்பு. காந்தாரி கர்ப்பமுற்றாளாயினும் அது நீண்ட காலம் நீடித்துச் சென்றதேயன்றி பிள்ளை பிறக்கவில்லை. விருப்புற்ற காந்தாரி தனது வயிற்றில் அடித்துக் கொண்டாள். திருதராட்டிரனின் தம்பியான பாண்டுவின் மனைவி ஏற்கெனவே 3 பிள்ளைகளைப் பெற்றிருந்ததும் அவளுக்கு பொறாமையே ஊட்டியிருந்தது. அவள் வயிற்றில் அடித்துக் கொண்டதனால் அவள் வயிற்றிலிருந்து சாம்பல் நிறமான தசைப்பிண்டம் ஒன்று அவள் வயிற்றிலிருந்து வெளிவந்தது. காந்தாரி மிகுந்த துயருற்றாள். அவளுக்கு 100 புதல்வர்கள் பிறப்பார்கள் என வாழ்த்திய பெரியவரான வியாசரிடம் அவள் முறையிட்டாள். வியாசர் அப்பிண்டத்தை 100 பாகங்களாக பிரித்து நெய் நிறைந்த பானைகளிலே இட்டு மூடி அவற்றை மண்ணிலே புதைத்து வைத்தார். ஓராண்டின் பின் முதல் பானை திறக்கப்பட்டபோது அதிலிருந்து துரியோதனன் வெளியானான். 2வது பானையில் இருந்து வெளிவந்தவனே துச்சாதனன் ஆவான். துச்சாதனன் துரியோதனன் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தான். அவனுடன் இணைந்து பாண்டவர்களை கொல்வதற்காக பல திட்டங்களையும் தீட்டினான். துகிலுரிப்பு பாண்டவர்களில் மூத்தோனாகிய தருமன் துரியோதனன் ஆகியோரின் சதிவலையில் வீழ்ந்து தனது பொருளெல்லாம் சூதிலே தோற்றான். பின்னர் தனது தம்பியரையும் மனைவியான திரௌபதி, பாஞ்சாலி யையும் கூட பணயம் வைத்து சூதாடினான். அவர்களையும் இழந்தான். இதனைத் தொடர்ந்து துரியோதனன் ஆணைப்படி திரௌபதியே அவைக்கு இழுத்து வந்த துச்சாதனன் அவளது சேலையை உரிய முற்பட்டான். கண்ணனுடைய சக்தியால் இழுக்க இழுக்க பாஞ்சாலியின் சேலை நீண்டு கொண்டே இருந்தது. இதனால் பாஞ்சாலி காப்பாற்றப்பட்டாலும் சினம் கொண்ட அவள் துச்சாதனனின் இரத்தத்தை கூந்தலில் தடவினாலன்றி தனது கலைந்த கூந்தலை முடிப்பதில்லை எனச் சபதம் எடுத்தாள். பீமனும் அவரது நெஞ்சைப் பிளந்து இரத்தத்தைக் குடிப்பேன் எனச் சூளுரைத்தான். யுயுட்சு திருதராஷ்டிரனுக்கும் அவரின் அரண்மனைப் பணிப்பெண் ஒருவருக்கும் பிறந்த மகன் ஆவார். இவர் துரியோதனன் முதலான கௌரவர்களுக்கு சகோதரன் முறை கொண்டவர். பாண்டவர்களை கௌரவர்கள் அவமரியாதை செய்தது பிடிக்காத யுயுட்சு குருச்சேத்திர போரின் போது பாண்டவர் அணியில் சேர்ந்தார். போரின் முடிவில் பிழைத்த திருதராஷ்டிரனின் புதல்வர் இவர் ஒருவரே ஆவார். துச்சலை துரியோதனின் சகோதரி. இவளது கணவன் பாரதப் போரில் அருச்சுனனால் கொல்லப்பட்டான். இவளுக்கு சுரதா என்னும் ஒரு மகன் இருந்தான். குருசேத்திரப் போரின் பின்னர் தர்மனின் அசுவமேத யாகத்துக்காக சிந்து நாட்டுக்கு வந்த அருச்சுனனுடன் துச்சலையின் பேரன் போர் புரிந்தான். துரியோதனது சகோதரியை தனது சகோதரியாகவே கருதிய அருச்சுனன் சுரதாவின் மகனைக் கொல்லாமல் சிந்து நாட்டை விட்டு அகன்றான். திரௌபதி பஞ்ச பாண்டவர்களின் மனைவி. சூதாட்டத்தில் தருமர் தன் நாடு முதல் அனைத்தையும் இழந்த நிலையில் இறுதியாக அவரின் மனைவியான திரௌபதியை வைத்து சூதாடினார். ஆயினும் அங்கே சகுனியின் கபட ஆட்டத்தால் தருமர் தோல்வியடைந்தார். இதன் காரணமாக திரௌபதி கௌரவர்களுக்கு சொந்தமானார். இதன் போது கௌரவர்கள் திரௌபதியை சபையிலே துகிலுரிந்து அவமானப்படுத்த நினைத்த போதும் அது கிருஷ்ணரின் உதவியால் கைகூடாமல் போனது. இடும்பி இடும்பனின் உடன் பிறந்தவள். காட்டுவாசியான இவள் பீமனை விரும்பினாள். பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்தவனே கடோத்கஜன். பாண்டவர்களின் வனவாச காலத்தில் இடும்பன் இடும்பியை பாண்டவர்களைக் கொன்று இறைச்சியாக்கி வருமாறு அனுப்புகிறான். பாண்டவர்களில் ஒருவனான பீமனைக் கண்டு இடும்பி அவனை விரும்புகிறாள். ஓர் அழகியான பெண்ணாக மாறி பீமனை அணுகுகிறாள். நீண்ட நேரம் இடும்பி திரும்பி வராததால் இடும்பன் பீமனைக் கொல்ல வருகிறான். பீமனுக்கும் இடும்பனுக்கும் நடந்த சண்டையில் இடும்பன் கொல்லப்படுகிறான். பின்னர் இடும்பி பீமனைத் திருமணம் செய்கிறாள். இவர்களுக்கு கடோத்கஜன் பிறக்கிறான்.
வனவாசத்தின் பின்னர் இடும்பியும் பீமனும் மீண்டும் சந்தித்தார்களா என்பது பற்றி தெரியவில்லை. ஹிமாச்சல் பிரதேசத்தின் சில பகுதிகளில் இடும்பியை வழிபடுவோர் உள்ளனர். கடோர்கஜன் இடும்பிக்கும் பீமனுக்கும் பிறந்தவன் இராட்சிக்கு பிறந்தவனாகியால் மந்திர வலிமைகள் உடையவனாக இருந்தான். இவரது தலை பானை போலிருந்ததால் கடோர்கஜன் என்ற பெயர் பெற்றான். இவரது மனைவி அகிலாவதி. கன்னியான அகிலாவதி கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்தே அவளை திருமணம் செய்தான். கடோர்கஜன் தனது தந்தையைப் போலவே கதாயுதத்தால் போரிட்டான். கர்ணனால் பாரத போரில் கொல்லப்பட்டான். அகிலாவதி ஒரு நாக கன்னிகை. பீமனின் மகனான கடோர்கஜனை திருமணம் செய்தாள். அகிலாவதி கேட்ட அனைத்து கேள்விகளுக்கு பதிலளித்தே அவளை கடோர்கஜன் மணம் புரிந்தான். அகிலாவதியின் மகனே பார்பரிகா. பார்பரிகாவுக்கு இவள் தோக்கும் பக்கத்துடன் சேர்ந்து போரிடப் பழக்கினாள். பார்பரிகா பாரத போரின் 14ஆம் நாளில் கௌரவருடன் இணைந்து போரிடத் தொடங்கி பீமன், கடோர்கஜன், அருச்சுனன் ஆகியோரையும் வென்றான். கிருஷ்ணனால் கொல்லப்பட்டான். இவர் வசுதேவருக்கும் உரோகிணி தேவிக்கும் பிறந்த ஒரே மகள் ஆவார். சுபத்திரை வசுதேவர் சிறையில் இருந்து கிருட்டிணரால் மீட்கப்பட்ட பிறகு பிறந்தவர். எனவே அவருடைய சகோதரர்களைக் காட்டிலும் மிகவும் இளையவர். ஆதலால் மிகுந்த செல்வாக்குடன் வளர்க்கப்பட்டார். உத்தரை விராடனின் மகள். உத்தரனின் சகோதரி. அர்ச்சுனனின் மகனான அபிமன்யுவை மணம் செய்தாள். அபிமன்யு பாரத போரில் இறந்ததால் இள வயதில் விதவையானாள். பாரத போரில் அபிமன்யு இறந்த பின் உத்தரைக்குப் பிறந்த குழந்தையே குரு வம்சத்தின் ஒரே வாரிசு ஆகும். அக்குழந்தை பின்னர் அஸ்தினாபுர அரசனானான். உலுப்பி அல்லது உலூப்பி அருச்சுனனின் பல மனைவிகளில் ஒருத்தியாவாள். அருச்சுனன் மணிப்பூரில் இருந்தபோது நாக கன்னிகை உலுப்பி அவன் மீது மோகம் கொண்டு மயங்குகிறாள். அருச்சுனனை மயக்க மருந்து கொடுத்து தனது பாதாள உலகிற்கு கொணரச் செய்கிறாள். அங்கு இணங்காத அருச்சுனனை வற்புறுத்தி திருமணம் செய்து கொள்கிறாள். அவர்களுக்கு அரவான் என்ற மகன் பிறக்கிறான். பின்னர் கணவரின் பிரிவால் வாடும் சித்திராங்கதாவுடன் அருச்சுனனை சேர்த்து வைக்கிறாள். அருச்சுனன் மற்றும் சித்திராங்கதாவின் மகன் பாப்புருவாகனின் வளர்ச்சியில் பெரும்பங்காற்றுகிறாள். போர்க்களத்தில் அருச்சுனன் பாப்புருவாகனால் கொல்லப்படும்போது அவனை உயிர்ப்பிக்கிறான். பீஷ்மர் குருச்சேத்திர போரில் அருச்சுனால் கொல்லப்பட்டதால் அவரது சோதரர்களான வசுக்கள் இட்ட சாபத்திலிருந்து அருச்சுனனை காப்பாற்றுகிறாள். சித்திராங்கதை அல்லது சித்திராங்கதா அர்ஜுனனின் மனைவிகளுள் ஒருவர் ஆவார். அர்ஜுனன் தனது வனவாசத்தின் போது இந்தியாவின் பல பகுதிகளில் சுற்றித் திரிந்தார். அவர் இமயமலைக்கு கிழக்கே உள்ள மணிப்பூர் என்னும் இடத்திற்குச் சென்றார். அங்கு அவர் மணிப்பூர் மன்னனின் மகளான சித்திராங்கதையைச் சந்தித்தார். அருச்சுனன் அவரை மணம் செய்து கொள்ள விரும்பி மன்னரை வேண்டினார். அதற்கு அவர் அவ்வூர் வழக்கப்படி சித்திராங்கதையின் குழந்தைகள் மணிப்பூர் அரசின் வாரிசுகள் என்றும் அவர்களை அருச்சுனனோடு அனுப்ப முடியாது என்றும் கூறிவிட்டார். அருச்சுனன் சித்திராங்கதையையும் அவள் குழந்தைகளையும் கூட்டுச் செல்வதில்லை என்று உறுதி கொடுத்து மணமுடித்துக் கொண்டார். இவர்களுக்கு பாப்புருவாகனன் என்ற மகன் பிறந்தான். அவனே மணிப்பூர் அரசின் வாரிசு ஆவான். அபிமன்யு அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணரின் சகோதரியான சுபத்திரைக்கும் பிறந்த மகன் ஆவார். அபிமன்யு தனது இளமைப் பருவத்தை தனது தாயின் ஊரான துவாரகையில் கழித்தான். இவர் தனது தந்தையான அர்ஜுனனிடம் போர்ப்பயிற்சி பெற்றான். பின்னர் இவனுக்கும் விராட மன்னனின் புதல்வி உத்தரைக்கும் திருமணம் நடந்தது. இவர் இந்திரனுடைய பேரன் ஆகையால் நிறைய வரங்கள் பெற்றிருந்தான். மிகச்சிறந்த வீரனாகவும் திகழ்ந்தான். குருச்சேத்திர போரின் 13வது நாளில் கௌரவர்கள் சக்கரவியூகம் அமைத்து போரிட்டனர். இதனுள் சென்று போர் புரிந்த அபிமன்யு அதில் உயிரிழந்தான்.